ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஆக்ட்ரஸ் கண்மணி மனோகரன் மகாநதி சீரியலில் வெண்ணிலவா வந்து ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணாங்க இல்லையா. அவங்க பாரதி கண்ணம்மா சீரியல் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இப்போ சன் டிவியில் ராகவி அப்படின்னு ஒரு சீரியல் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து Q&A செஷன் நீங்கள் நிறைய கொஷின் என்கிட்ட கேட்டே இருக்கீங்க. பட் என்னால் வந்து அப்போ அந்த டைமில் வந்து அப்டேட் கொடுக்க முடியல. நீங்கள் கேட்ட எல்லா கொஷனுக்குமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் தரேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி Q&A செஷன் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் மகாநதி சீரியல் வந்து குவிட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் நிறைய லவ் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு சப்போர்ட் ஜஸ்ட் ஒரு 3 எபிசோட் தான் நான் வந்தேன். அந்த 3 எபிசோடுமே நீங்கள் வந்து எனக்கு ஓவர்வெல்மெண்டாக வந்து ரொம்ப வந்து லவ் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூட சீக்கிரமே ஒரு சர்ப்ரைஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது உங்களுக்கு அந்த ஹாப்பி அப்டேட்ஸும் உங்ககிட்ட கூட சீக்கிரமே நான் ஷேர் பண்ணுறேன். லவ் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்கின்னு, ஹேர் கேர் அண்ட் டயட்டுக்கு. ஸோ நான் கூட சீக்கிரமே கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். யூ ஆல் லவ் இட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட அவுட்ஃபிட்லாம் எங்கே வாங்குவீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி தான் எல்லாமே நான் பண்ணுவேன் சொல்லி ஒரு சில அந்த கஸ்டமைஸ் பண்ணவங்களோட ஐடியெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அவங்க வந்து பேசியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க ஒரு சில ஐடிஸ். ரஜினிகாந்த் சாரோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ படையப்பா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. உங்கள் மேரேஜ் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செப்டம்பர் மாதம் அந்த சாங்லேயே அதுதான் வந்து பேக்ரவுண்டில் போட்டிருப்பாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களுமே பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், என்ன மாதிரி லைக் பண்ணுவீங்க டு சி ஃப்ரம் அஸ், என்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் தலைவன் அருண் இருக்காரு, மார்ச் பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக கேமை பிளாஸ்ட் பண்ணிட்டு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அருணுக்கு வந்து அங்கே சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.